வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வெற்றி பெற்றார். எனினும் கடந்த 2 முறையை விட தற்போது வாக்கு வித்தியாசம் வெகுவாக குறைந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முதல் 4 சுற்றுகளில் பின்னடைவை சந்தித்தார். அவரை எதிர்த்து தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் பிரதமரை தொடக்கத்தில் முந்தினார். 4வது சுற்றுக்கு பின்னர் படிப்படியாக முன்னிலை பெற்ற பிரதமர் மோடி இறுதியில் 6,12,970 வாக்குகளை பெற்றார். அஜய் ராய் 4,60,457 வாக்குகளை பெற்றதால் 1,52,513 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் மோடி வெற்றி பெற்றார். MP தேர்தலில் பிரதமர் மோடியின் குறைவான வெற்றி வித்தியாசம் இதுவாகும். வாரணாசியில் 2014ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போட்டியிட்ட பிரதமர் மோடி 56.37% வாக்குகளை பெற்றதுடன் 3,71,784 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோல 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 63.62% வாக்குகளை பெற்ற பிரதமர் மோடி 4,79,505 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை 51.1% வாக்குகளை, அதாவது கடந்த முறையை விட 61,694 வாக்குகளை குறைவாக பெற்ற பிரதமர் மோடி இதுவரை இல்லாத அளவுக்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரலாற்று பூர்வமான வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அன்புக்காக மக்களுக்கு தலைவணங்குவதாகவும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக செய்த நல்ல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடுமையாக உழைத்த பாஜக தொண்டர்களுக்கு தலைவணங்குவதாகவும் அவர்களது அற்புதமான பணிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் ஆந்திர பிரதேசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநில மக்களின் ஆசிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த வெற்றிக்காக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல ஒடிசாவில் பாஜகவுக்கு வாய்ப்பு அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ள பிரதமர் இது சிறந்த ஆளுமைக்கான வெற்றி என்று தெரிவித்துள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றவும் ஒடிசாவை வளர்ச்சியின் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லவும் அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் பாஜக மேற்கொள்ளும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை காலை நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காலை 11:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இதில் 17வது மக்களவையை கலைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்நிலையில் தற்போதைய அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதன்கிழமை இரவு விருந்தளிக்கிறார். மேலும் புதிய அரசு பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதால் புதன்கிழமை முதல் 9ஆம் தேதி வரை குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இதனால் 9ஆம் தேதிக்குள் புதிய அரசு பதவி ஏற்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கேரள அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளில் 15இல் பாஜக நேரடியாக களம் கண்டது. இதில் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி களம் கண்டார். நீண்டகால பாஜக உறுப்பினரான சுரேஷ் கோபி நியமன எம்பியாகவும் பதவி வகித்துள்ளார். இந்த நிலையில் முதல் முறையாக தேர்தலில் களம் கண்ட சுரேஷ் கோபி வெற்றி பெற்றுள்ளார். தன்னை எதிர்த்து களம் கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை அவர் வீழ்த்தியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிப்பேன் என்றும் கூறினார். സിനിമാഭിനയം എനിക്ക് ഇനിയും നാഷണൽ അവാർഡ് കിട്ടണം, അങ്ങനെയൊക്കെയുള്ള ആ ഒരു വ്യഗ്രതയുള്ള കലാകാരൻ തന്നെയാണ്. ഉറപ്പായിട്ടും കിട്ടുമല്ലോ. கேரள மக்களவைத் தேர்தலில் பாஜக தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பாஜக சார்பில் கேரளாவிலிருந்து மக்களவைக்கு தேர்வாகும் முதல் நபர் என்ற பெருமையை சுரேஷ் கோபி பெற்றுள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் மதச்சார்பற்ற ஜனதா தள வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான HD குமாரசாமி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளர் வெங்கட்ரமண கவுடாவை விட 2,84,620 வாக்குகள் அதிகம் பெற்று குமாரசாமி வெற்றி பெற்றார். 8,51,881 வாக்குகளை குமாரசாமி பெற்றுள்ளார். இது 58.34 விழுக்காடு வாக்குகளாகும்.
இதேபோல பாலியல் புகாரில் சிக்கிய நிலையில் ஹாசன் தொகுதியில் போட்டியிட்ட HD குமாரசாமியின் சகோதரர் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரேயஸ் எம் பட்டேலிடம் வெற்றியை பறிகொடுத்தார். பிரஜ்வலை விட கூடுதலாக 40,000க்கும் அதிகமான வாக்குகளை காங்கிரஸ் வேட்பாளர் ஸ்ரேயஸ் பெற்றார். ஒடிசாவில் 24 ஆண்டுகால பிஜு ஜனதா தள ஆட்சியை வீழ்த்திய மகிழ்ச்சியில் பாஜக தொண்டர்கள் கொண்டாடிய காட்சி இது. புவனேஸ்வரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் குவிந்த தொண்டர்கள் லட்டுகளை வழங்கி உற்சாகமடைந்தனர். இதேபோல் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக தொண்டர்கள் மேளங்களை இசைத்து ஆட்டம் பாட்டத்துடனும் வெற்றியை கொண்டாடினர். இதேபோல் பல மாநிலங்களிலும் பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் எதிரொலியாக இந்திய பங்குச் சந்தைகள் வரலாறு காணாத சரிவை சந்தித்தன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளால் திங்கட்கிழமை 2000 புள்ளிகள் உயர்வுடன் பங்குச் சந்தைகள் தொடங்கின. ஆனால் அதற்கு மாறாக தேர்தல் முடிவுகள் இருந்ததால் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் சுமார் 6000 புள்ளிகள் வரை சரிவை சந்தித்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் சுமார் 1600 புள்ளிகள் வரை சரிந்ததால் முதலீட்டாளர்கள் தங்கள் பங்குகளை விற்க தொடங்கினர். இதனால் மும்பை பங்குச்சந்தை நிறுவனங்களின் பங்குச்சந்தை மூலதனமானது 426 லட்சம் கோடியில் இருந்து 384 லட்சம் கோடியாக குறைந்தது. நிப்டி 1379 புள்ளிகள் சரிந்து 21,884 புள்ளிகளுடனும் சென்செக்ஸ் 4,389 புள்ளிகள் சரிந்து 72,079 புள்ளிகளுடனும் வர்த்தகம் நிறைவடைந்தது. முதல் முறை எம்எல்ஏவாக தேர்வான பவன் கல்யாணை ஆரத்தி எடுத்து அவரது மனைவி வரவேற்ற காட்சிதான் இது. தெலுங்கு நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் தெலுங்கு தேசம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் போட்டியிட்டார். ஜனசேனாவிற்கு 21 சட்டமன்ற தொகுதிகளும் 2 மக்களவை தொகுதிகளும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அனைத்திலும் அவரது கட்சி வெற்றி பெற்றது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே தோல்வியை தழுவியிருந்த பவன் கல்யாண் இந்த முறை பீதாவரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் அவர் முதன்முறையாக எம்எல்ஏ ஆகியுள்ளார். பவன் கல்யாணின் வெற்றியும் அவரது கட்சியின் வெற்றியையும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாணுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை பெற்றுள்ளது. அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதையடுத்து மங்களகிரியில் உள்ள ஜனசேனா கட்சி அலுவலகத்திற்கு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு சென்றார். கூட்டணியின் மாபெரும் வெற்றிக்கு சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் பெரும்பான்மை வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நடிகர் விஜய் சந்திரபாபு நாயுடுவின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் ஆந்திர மக்கள் முன்னேற்றமடைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் ஆந்திராவின் 2வது பெரிய கட்சி அந்தஸ்தை பெற்ற ஜனசேனா கட்சிக்கு வாழ்த்துக்களோடு பவன் கல்யாணின் பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டுக்கான தேர்வு கடந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. 571 தேர்வு மையங்கள் மூலம் நடைபெற்ற இந்த தேர்வை 24 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் எழுதினர். இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது. தேர்வர்கள் தங்கள் முடிவுகளை exam.nta.ac.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகளுடன் நீட் தேர்வுக்கான இறுதி விடை பட்டியலையும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி 3,92,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்துள்ளனர்.
தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி முதல் சுற்று முதலே முன்னிலை வகித்து வந்தார். இறுதியில் வெற்றியை உறுதி செய்த கனிமொழி 5,40,729 வாக்குகளை பெற்றுள்ளார். அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி 3,97,738 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை பதிவு செய்தார். மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட விஜயசீலன் 1,22,380 வாக்குகளை பெற்றார். தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு எண்ணம் இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்கள், தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை, இதையெல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது. இன்று மக்கள் அதை தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள். இதனிடையே திமுக வேட்பாளர் கனிமொழி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி உட்பட 27 வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்துள்ளார். இதன் மூலம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் டெபாசிட்டை காலி செய்த வேட்பாளர் என்ற தனிச்சிறப்பை கனிமொழி பெற்றுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர்கள் மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மதுரையில் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதே மக்களின் தீர்ப்பு என்றார். பாசிச பாஜக ஆட்சியில் தொடரக்கூடாது என்பதுதான் மக்கள் வழங்கியிருக்கிற தெளிவான தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அரசியல் உள்ளடக்கத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் அந்த அரசியல் முயற்சிகள் வெற்றி பெறும். மக்களுக்கான திட்டங்களை மேலும் நன்றாக செயல்படுத்த இந்த வெற்றி ஊக்கமளிக்கும் என பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அருண் நேரு தெரிவித்தார். மக்களோட ஒரு எழுச்சியாகவும் நம்ம முதல்வர் அவர்கள் செய்திருக்க அந்த நல்ல திட்டங்களுக்கு ஒரு வரவேற்பாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்புள்ளதாக கன்னியாகுமரியில் வெற்றி பெற்ற எம்பி விஜயவசன் தெரிவித்தார். கண்டிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கண்டிப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய தருணம் அமையும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆட்சி அமைத்தால் அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் எனவும் விஜயவசன் கூறினார்.